காலமுறை ஊதியம் தருவதாக அளித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் 11வது நாளாக மாபெரும் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது பற்றிய விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் இணைப்பில் இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். கோபாலகிருஷ்ணன், வணக்கம். போராட்டம் நடத்தக்கூடியவர்களின் கோரிக்கைகள் என்ன? கூடுதல் விவரங்கள். வணக்கம். தமிழகம் முழுவதும் அரசு மருத்துவமனைகளில் சுகாதார பணியாளர்களாக பணியாற்றி வரும் பணியாளர்களை திமுக ஆட்சிக்கு வந்தால் பணி நிரந்தரம் செய்வோம், அவர்களுக்கு காலமுறை ஊதியம் மாற்றப்படும், அது மட்டுமல்லாமல் ஓய்வூதிய பலன்கள் அறிவிக்கப்படும் என்பன உள்ளிட்ட கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை அளித்து ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இதுவரை அரசு மருத்துவமனையில் சுகாதார பணியாளர்களாக பணியாற்றி வருபவர்கள் எந்த விதமான வாக்குறுதியையும் திமுக அரசு நிறைவேற்றவில்லை என கூறிதான் தொடர்ந்து 11வது நாளாக இன்றும் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் சங்கத்தினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை பாரிமுனை கோட்டை ரயில் நிலையம் அருகே நடைபெற்று வரும் இந்த மாபெரும் காத்திருப்பு போராட்டத்தில் திமுக அரசுக்கு எதிரான ஒரு முழக்கங்களை எழுப்புவதோடு மட்டுமல்லாமல் தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்று என்ற ஒரு ஒற்றை முழக்கத்தை அவர்கள் எழுப்பி வருகின்றனர். குறிப்பாக தொடர்ந்து 10 நாட்களாக போராட்டம் நடத்தி வரும் இவர்களை தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் நேரில் சந்தித்து போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக எந்த விதமான பேச்சுவார்த்தையோ ஆறுதல் வாக்குறுதியையோ அளிக்காமல் அவர்களது போராட்டத்தை ஒடுக்கும் நோக்கத்தோடு தொடர்ந்து மிரட்டல் தோணியில் பேசி வருவதாக இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்ற இந்த பல்நோக்கு மருத்துவமனை நிர்வாகிகள் நம்மிடையே வேதனை தெரிவிக்கின்றனர். குறிப்பாக தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி நடத்தி வரும் இந்த போராட்டத்தை 1 மணி நேரத்துக்கு வரை மட்டுமே அனுமதித்துவிட்டு காவல்துறையினர் அராஜக போக்கோடு கைது செய்து விடுவதாகவும் பேச்சுவார்த்தைக்கு அழைத்து செல்கிறோம் என்ற பெயரில் தொடர்ந்து நாங்கள் நாள்தோறும் அலைக்கழிக்கப்படுவதாகவும் பாதிக்கப்பட்ட பல்நோக்கு மருத்துவமனை சுகாதார ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்கள் தமிழக தலைநகரில் உள்ள பல்நோக்கு மருத்துவமனை முதல் மாவட்ட, ஊராட்சி, பேரூராட்சி என அனைத்து நிலை மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையம், துணை சுகாதார நிலையம் போன்ற மருத்துவமனைகளில் பணியாற்றி வரும் சுமார் 12,000க்கும் அதிகமான சுகாதார பணியாளர்கள் பணிக்கு செல்லாமல் போராட்டத்தில் ஈடுபடுவதால் தமிழகம் முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகளில் சுகாதார பணிகள் என்பது முடங்கி போயிருப்பதாகவும் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளுக்கு அந்த ஓபி சீட்டு போட்டு தரும் பணியிலிருந்து கழிவறைகளை தூய்மைப்படுத்துவது என்பன உள்ளிட்ட அடிப்படை சுகாதார பணிகள் எதுவும் நடைபெறாமல் அனைத்து மருத்துவமனைகளும் முடங்கி போயிருப்பதாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பல்நோக்கு மருத்துவமனை சுகாதார பணியாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். அரசு தங்களுடைய கோரிக்கையை தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வரை தங்களது போராட்டம் ஓயாது என்றும் அவர்கள் எச்சரித்து உள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன். போச்சே போச்சே